இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் குறித்து தொலைபேசி வாயிலாக நம்மிடையே பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் பங்குச்சந்தை நிபுணர் சேதுராமன். வணக்கம் சேதுராமன். வாரத்தின் இரண்டாவது நாளான இன்று சந்தைகளின் போக்கு எப்படி இருக்கும்? நேற்றைய தினம் நமது சந்தைகள், அதாவது நிப்டி ஒரு இம்பார்ட்டன்ட் சைக்கலாஜிக்கல் லெவல்ங்கிற இந்த 8000 இந்த மார்க்கை மேல க்ளோஸ் பண்ணிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இதுக்கு மெயின் ரீசன்ஸ் நான் போன வாரம் கூறியது போல நம்மளது ஜிடிபி தான் முக்கிய காரணம் சொல்லலாம். அதை தவிர நேற்றைய தினம் வெளியான ஆட்டோமொபைல் சேல்ஸ் ஆகஸ்ட் பெட்டராக இருக்கிறது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து மார்க்கெட்டை ஒரு மாதிரி ஒரு மேல தூக்கி போனது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவை எல்லாம் இருந்தாலும் நம்மளுடைய ஜிடிபியினுடைய ரெக்கவரி குரோத் இந்த ஃபர்ஸ்ட் குவார்டர் சஸ்டெயின் ஆக வேண்டும் என்றால் கரண்ட் லெவல்ல சர்வீஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரெண்டும், சர்வீஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டும் அதிகமாக உள்ள வர வேண்டும், பிக்கப் ஆக வேண்டும். இது பிக்கப் ஆகலைன்னாக்க இந்த குரோத் ஸ்லோ டவுன் ஆகலாம். இரண்டாவது, இதை மாதிரியான ஒரு ஹை வரும் பொழுது ஒரு அந்த புல் ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய புல் ரன்ல, ஏன்னா இது ஒரு சென்டிமெண்ட் புல் ரன் தான் சொல்ல வேண்டும். அதாவது ஃபண்டமெண்டல் புல் ரன்னா ஒரு மாதிரி ஸ்லோ ஆகும். ஏன் என்று சொல்றோம்னா, மே மாசத்திலிருந்து நிப்டி 7000 இருந்தது. ஆகஸ்ட் மாசம், அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதி என்னைக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 8000 டச் பண்ணிருக்கு. 1000 புள்ளிகள் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துல வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால இந்த சென்டிமெண்ட் ரன்ல இருந்து இது ஃபண்டமெண்டல் புல் ரன்னாக மாற வேண்டும். அதனால இந்த லெவல்ல இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் கான்ஷியஸா இருப்பது நல்லது. இந்த லெவல்ல நிப்டி 5% 7% வரை கரெக்ஷன் வரக்கூடும். அதாவது இது ஒரு பயமுறுத்துற மாதிரி இல்ல, இது ஒரு பெட்டர் பொசிஷன், மறுபடியும் திரும்பி மார்க்கெட் மேல போறதுக்கு பெட்டராக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல நேற்றுக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி எஃபிஓ ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர், அதுல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 10% 20% இன்க்ரீஸ் ஆக்கியிருக்காங்க. அது வரவேற்கத்தக்கது என்று சொல்லலாம். அதுபோல ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் பார்மாசூட்டிக்கல் செக்டார் பார்த்தோம்னா இந்த 1000 பாயிண்ட் ரேலியில பெருசா பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லலாம். மேலும் உலகளாவிய சந்தைகளை பார்க்கும் பொழுது ருஷ்யா அண்ட் உக்ரைன் ப்ராப்ளம் நீடித்து கொண்டுதான் இருக்கிறது. ஸோ அதனால அதற்கு தகுந்தாற்போல் மார்க்கெட்டினுடைய ரியாக்ஷன்ஸ், நீஜர்க் ரியாக்ஷன்ஸ் மார்க்கெட்ல வரக்கூடும். பட் ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட் இப்பொழுதைக்கு ஒரு பாசிட்டிவ் மொமெண்ட்ல இருக்கு. பட் எனி டைம் இந்த கரெக்ஷன்ஸ் மார்க்கெட்ல வரலாம். அதனால ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அப்பைக்கப்ப ப்ராஃபிட் புக் பண்ணுவது நல்லது. அதுபோல் செக்டார் வைஸ் பார்த்தோமேயானால் ஆட்டோமொபைல் செக்டார், தென் பார்மாசூட்டிக்கல் செக்டார்ஸ், சிமெண்ட் செக்டார், தென் எனர்ஜி செக்டார், தென் பேங்கிங் செக்டார், இவை எல்லாமே ஒரு பெட்டர் மொமெண்டம் இருக்கு. ஏன்னா நேற்றைய தினம் பிரைம் மினிஸ்டர் பேங்க் ஆஃப் ஜப்பான்ல சொன்னதுல இருந்து பேங்கிங் செக்டார்னு ஒரு மொமெண்டம் வந்திருக்கிறது. ஸோ ஓவரால் இந்த செக்டார்லாம் வாங்கி வைப்பதற்கு சௌரியமாக இருக்கும்.